அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எடப்பாடிக்கு அவர் அண்ணாமலையுடைய வளர்ச்சி சுத்தமா பிடிக்கல. அவருடைய இந்த பேட்டியில அவருடைய ஃப்ரேம் அந்த பப்ளிசிட்டி எல்லாமே அண்ணாமலைக்கு எடப்பாடி கிடைக்கிறது அண்ணாமலைக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு இருக்க சொன்னால அவர் தான் அண்ணாமலை தான் இருந்தார் அந்த இடத்துல. எடப்பாடி பின்னாடி தான் இருந்தார் 3வது இடத்துல. அப்புறம் போது இந்த இடத்த காலி பண்ணதான் அவனா அவர் அரசியலை காலி பண்ணி வந்து பழக்கப்பட்டவர். சசிகலா அம்மையார், தினகரன், ஓபிஎஸ், கடைசியாக அண்ணாமலை. அவருடைய அரசியல் அப்படித்தான் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த இடத்துல வந்து அண்ணாமலையுடைய ஃபாலோயிஸ் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இவருடைய அரசியல் நகர்வுகள் இதுக்கு முன்னாடி அடுத்து எப்படின்னு புரிதல் தெளிவு வந்தால் தான் இவங்களோட ஃபாலோ பண்ணி அந்த கட்சிக்குள்ள ஓட்டு போடாம வேணான்னு முடிவு செய்யப்படுவாங்க. இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் பாஜகவுடைய வாக்கு சதவீதமே குறையும். ஏற்கனவே 11% அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து இப்ப மாற்றம் அடையும். கண்டிப்பா மாற்றம் அடையும். ஏன்னா அண்ணாமலைக்காகத்தான் அந்த 8% ஓட்டு அந்த கட்சி எப்பவுமே இருக்கு மாதிரி தான் இருக்கோலே. பாஜக ஒன்றும் இதாகல. அதுவும் இப்போ போட்ட மாவட்ட தலைவர்கள்லாம் மிகப்பெரிய சொதப்பல். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது அந்த கட்சி அதே எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. இதை மாற்றியவர் அண்ணாமலை. அண்ணாமலை முகத்திற்காகத்தான் ஓட்டு போட்டாங்க ஒழிய பாஜகவில் வந்து கட்சி இணையெல்லாம் கிடையாது. நீங்க வந்து பாஜகவினுடைய முகமே அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா பாஜகவினுடைய முகம் அப்படின்றது இது வரைக்கும் நிரந்தரமா யாருமே இருந்ததில்லை. அதே மாதிரியான ஒரு போக்கு தான் இப்பவும் நடந்திருக்கு. நிரந்தரமா மோடி அவர்கள் 2 முறை வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா? இப்போ வாய்ப்பு 2ஆம் முறை கொடுத்துக்கலாம். இந்த 2020 தேர்தல் இன்னும் 11 மாசம் தான் இருக்கு. இந்த இடைப்பட்ட கேப்ல ஒரு தலைவரை எடுத்து சுய பரீட்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப மோடி அவர்கள்லாம் ரோட் ஷோ வந்து தான் அண்ணாமலை அவர்களே வந்து ஓரளவு அது வேறமா. தமிழ்நாட்டு அரசியல் வேறமா. தமிழ்நாடு அரசியல் வேறு, வடநாட்டு அரசியல் வேறு. தமிழ்நாடு அரசியல் வந்து ரொம்ப நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப கேம் இது வேற ஆட்டம். அப்படின்ற போது அண்ணாமலை அவர்கள் இருந்து விளையாடி இருந்தால் ஆட்டம் சிறப்பாக இருந்திருக்கும். என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி பெற ஹீரோவா இருந்திருப்பாரு. அவருடைய பேச்சுக்கள் அரசுக்கு எதிர்ப்பாக கொடுக்குற விதமும் அந்த ஊழல்கள் எடுத்து சொல்ற விதமும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும்.